பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 32வது ஸ்லோகம். மாம் ஹி பார்த்தவ்யபாஸ்ரித்ய ये पिष्यु पापयोनयः स्त्रियो वैश्यास्तथा शूद्रास्तेऽपि यान्ति पराङ्गतिम्. मां हि पार्थ व्यपाश्रित्य ये पिष्यु पापयोनयः स्त्रियो वैश्यास्तथा शूद्रास्तेऽपि यान्ति पराङ्गतिम्. இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் முன்னாடி ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொன்னார்? ஒரு நாளும் அவனுக்கு கெடுதல் வராது, தாழ்வு ஏற்படாது, விரைவில் க்ஷிப்ரம் பவதி கூடிய விரைவில் தர்ம சிந்தனை உள்ளவனாகவும் பரோபகாரார்த்தம் என்பதை மனதில் கொள்ளக்கூடியவனாகவும் மாறுவான், அவனுக்கு அதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொன்னார் இல்லவா? அப்போ உடனே அர்ஜுனனுக்கு ஒரு டவுட்டு கேட்குறான், நினச்சிக்கிறான் மனசுக்குள்ளே. இதில் பக்தர்கள் சொன்னால் ஜாதி வேறுபாடெல்லாம் உண்டா, ஆண் பெண் வித்தியாசங்கள் உண்டா, யாரெல்லாம் சுவாமி காப்பாற்றுவார், யாரை காப்பாற்ற மாட்டார் அப்படின்னு முதல்லையே நம்ம சொல்லிட்டோம். ஆனால் அர்ஜுனன் நம்மளை போல சாதாரணப்பட்டவன் இல்லை, அவன் ஏகசந்திர கிராகி. ஒரு தடவை சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லும் முன்னாடியே அவனுக்கு புரியும்தான். அப்படி இருந்தும் சில நேரத்தில் அவன் கேள்வி கேட்குறான்னா கேள்வி அவன் மனசுக்குள்ளே தான் வருது. சுவாமி தான் சர்வாந்தரியாமியாச்சே, அதனால் அவங்ககிட்ட என்ன கேள்வி வருதுன்னு சுவாமிக்கு புரியுறது. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், இதென்ன பெருமாளித்த சொல்கிறார், இதுக்கு மேலே யாருக்கெல்லாம் காப்பாற்றுவார், சில பேரை காப்பாற்றுவாளா, வசதியானவ காப்பாற்றுவாளா அப்படின்னு. ஆனால் முன்னாடியே சொல்லிட்டார் பெருமாள், யாருக்கிட்டையும் எனக்கு பாரபட்சமெல்லாம் கிடையாது, எல்லாரையும் நான் ஒரு மாதிரி தான் காப்பாற்றுவேன், எல்லாருக்கும் என்னுண்ட இடைவிடாத பக்தி, நான் தான் பரம்பொருள்ன்றத அவள் தெரிஞ்சு வச்சுண்டா, அதில் நிச்சயமாக இருந்தால் அவள் எல்லாருக்கும் நான் அனுகிரகம் பண்ணுவேன்னு பெருமாள் சொல்கிறார். இருந்தாலும் இவனுக்கு கொடுக்க இது மாதிரி ஒரு கிராஸில் ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் போகிறது. உடனே பெருமாள் என்ன சொல்கிறார், மாம் ஹி பார்த்த வேபாஸ்ரித்ய ஏ பிஷ்யு பாபயோனயா. அதனால் நீ அப்படி நினைக்காத, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத மனசில் வாங்கு, பார்த்தா அப்படின்னு கூப்பிடுறார். எல்லாருக்கும், அதாவது அறிவாற்றல்களில் குறைவாக இருந்தாலும், உயர் பிறப்பில்லாதவர்களாக இருந்தாலும், தாழ்வான பிறப்பில் இருந்தாலும், வியாபாரத்தில் மனம் நோக்கம் கொண்டவர்களாக இருந்தாலும், அல்லது என்ன தாழ்பிரிவினியர் என்று எவர்களாவது நீ கூறுவாய ஆனாலும், அவர்களுக்கும் இதுபோல என்னை தொடர்ந்து விடாமல் பஜிப்பவர்களாயின் அவர்களுக்கும் நற்கதி கிடைக்கும், நானே கொடுப்பேன் என்றோ அப்படின்னு அவனை கேட்குறார். அப்போ தான் அர்ஜுனன் சுதாரிச்சுக்கிறான், நம்ம இப்போ தான் நினச்சோம் தானே, அதுக்குள்ளேயே பெருமாள் இந்த மாதிரி பதில் சொல்கிறாரு அப்படின்னு. அப்படி அதை நினச்சிக்கிறான் பெருமாள். அப்படி என்ன ஒரு இளமையான இனிமையான ஒரு புன்முறுவல் எதிராக காட்டுகிறார். இதெல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது சுவாமிக்கு தெரியுது. சுவாமி உடனே என்ன பண்ணுறார், அதுக்கு ஏற்ற ஒரு ஸ்லோகம் சொல்லி அவனுக்கு அதை கிளியர் பண்ணி விடுறார். அந்த டவுட்டை கிளியர் பண்ண உடனே அவனுக்கு சிரிப்பு வருது, நம்ம நினச்சோம் தானே அப்படின்னு நினச்சிக்கிறான். அதுக்கு முன்னாடி இவன் நினச்சதுக்கே நம்ம பதில் சொல்லிட்டோம்னு சுவாமிக்கு தெரியும் இல்லையா? சுவாமிக்கு தெரியாமல் என்ன மூச்சு கூட விட முடியாது. நம்ம ஒரு ஸ்லோகத்துக்கு முடியலையும் ஏதான ஒரு காரணம் பற்றி பேச்சு வரும்போது அதை சொல்கிறோம். அதனால் சுவாமி அவன் என்ன பண்ணுறான், அதை அவன் தெரிஞ்சுக்கிறான். அதனால் ஸ்திரீகள், வைஷ்யர்கள், வியாபாரத்தை முக்கியமாக கொண்ட வைஷ்யர்கள் அவ்வாறே என்ன தாழ்பிறவினர் அப்படின்னு நம்ம யாரையான நினைக்கிறோமோ அப்படின்னு சொன்னாலும், அதாவது பாப்பிகள், சரியாக செய்ய மாட்டா அப்படின்னு சொல்கிறான்ல, அதான் முன்னாடியே சொல்லிட்டார். சுதுராச்சாரோ கட்ட நடத்தை உள்ளவர்கள் அப்படி என்றாலும் அவர்களும் உறுதியாக இறைவனை தொழுவது,
பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனை தொழுவதே ஏற்புடையது அப்படின்னு சொல்லி இருந்தால் அவர்களுக்கும் என்ன விரைவில் தர்ம சிந்தனை வரும்னு 2 ஸ்லோகமாக சொல்லின்னு இருக்கார். அதனால் அவர்களும் கூட என்னை சரணடைந்து வியபாசரித்திய சரணமடைந்து பராங்கதியும் உயர்ந்த கதியை அடைகின்றார்கள் அன்றோ அப்படின்னு கிராம அடைகிறார். எல்லாருக்குமே பெருமாள் உயர்ந்த கதியை தான் கொடுக்குறார். அது என்ன வேணும்? நம்மளுக்கு அந்த சரணாகதி பண்ணணும். என்னாலேயே என்னுடைய ஜீவிதத்தை என்னுடைய இந்த இருக்க ஜேர்னி ஆஃப் லைஃப் இருக்க அதை நடத்தி கொள்வதற்கு வழி தெரியவில்லை. அவன் என்ன மிகவும் எளிமையான வழிகளும் தெரியல, கஷ்டமான வழியும் தெரியல. அதனால் நான் உன்னை சரணமடைகின்றேன் அப்படின்னு பெருமாள்கிட்ட நம்ம சரணாகதி பண்ணால் அவனுக்கு விரைவில் தர்ம சிந்தனையும் நல்ல நடத்தைகளும் ஏற்படுத்தி கொடுத்து அந்த நிலையில் அவனை மீண்டும் மீண்டும் உயர்ந்த இன்னும் திருத்தி இன்னும் ரிஃபைன் பண்ணி ஓவர் த பீரியட் ரிஃபைன்டு பிஹேவியர்லாம் வள வச்சு என்ன உயர்ந்த கதியை அடைகின்றனர் அன்றோ யாந்தி என்ன சொன்ன அடைகின்றனர் அன்றோ அப்படின்னு அடைகிறார்ல அப்படின்னு கேட்டுக்கிறார். எப்படின்னு கேட்டால் விருத்ராசுரன், பிரஹ்லாதன், அப்புறம் ரிஷபர்வா, பலி, பாணன், மயன், விபீஷணன், சுக்ரீவன், ஹனுமார், ஜாம்பவான், கஜேந்திரன், ஜடாயு, வியாதன், கோபிகைகள், யஜ்ஞபத்திரிகள் எல்லாரும் இங்கனம் வெகு பேர்கள் அந்தந்த யுகத்தில் சாதுக்களின் சேர்க்கையால் அவருடைய பெருமாளுடைய ஸ்தானத்தை அடைந்தார்கள். இவர்கள் வேதங்களை அத்தியனம் செய்தவர்கள் அல்லர், அப்புறம் பெரியோர்களை உபாசித்தவர்கள் அல்லர், விரதங்களை அனுஷ்டித்தவர்களும் அல்லர், தவம் செய்தவர்கள் அல்லர். சாதுக்களின் சேர்க்கை மாத்திரத்தினாலேயே ஏற்பட்ட பிரீத்தியால் என்னை அடைந்தனர் அப்படின்னு பெருமாள் பாகவதத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறார். பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 12வது இதில் 5, 8 அந்த 5லேருந்து 8 வரைக்கும் இருக்கிற அந்த 4 ஸ்லோகத்தில் இவாள்லாம் சுவாமி ஒரு உதாரணம் காட்டுறார். இவா எல்லாருமே பெரிய என்ன பண்ணினது இல்லை, யாக யஜ்ஞங்கள் பண்ணி தபஸ் பண்ணி பெருமாளை தான் அடையணும்னு சொல்லி பண்ணவா இல்லை. ஆனால் சாது சேர்க்கை சத் ஜனங்களோட ஒரு அந்த நட்பு, அதில் இருக்கிற அந்த பிரீத்தி, அவளுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான செயல்கள், அதுவே அவளை என்ன பண்ணித்து பெருமாளை அடைவதற்கு ஒரு நல்ல வழியாக அமைஞ்சுது. அதனால் எப்பொழுதும் என்ன செய்யணும், இடைவிடாமல் இறைவனை பஜித்து கொண்டு இருக்க வேண்டும். இதில் ஒரு இன்னொன்று இருக்குது, வியாதஸ்யாச்சரணம் த்ருவஸ்ய ச வயோஹோ வித்யா கஜேந்திரஸ்ய கா ஜாதிர்விதுரஸ்ய யாதவः பதே ருக்கஸ்ய கிம் பௌருஷம் குப்ஜாயாः கமனீய ரூபமதிகம் கிம் தத் சுதாம்னோதனம் பக்தியா துஷ்யதி கேவலம் தூ என்ன ந குணைர் பக்தி பிரியோ மாதவः. இவா எல்லாரும் யார்? துஷ்யதி கேவலம், சுதாம்னோ தனம், குச்சேலருக்கு தனம் கொடுத்தார், துருவசிய பெரிய துருவ மண்டலத்திலேயே அதிபதி ஆக்கினார். நான் ஜாதி விதுரர்களுக்கு ஜாதியை முன்னிட்டு இல்லை, அவருடைய பக்தியை முன்னிட்டு தான். யாதவகபதே ருக்ரஸ்ய கிம் பௌஷம், இதுக்கு என்ன இருக்குது முக்கியத்துவம்? இல்லவே இல்லை. அவளோட பக்தியும் அவளோட இடைவிடாத தியானம், இடைவிடாத பஜனம், அதுவே அவளை மேலே உயர்த்தித்து. அப்புறம் கமனீய ரூபமதிகம், அவளுடைய குணாதிசயங்கள், உருவத்தில் பெருமாளுடைய அழகில் ஈடுபட்டு பெருமாளுண்ட விசுவாசத்தை ஏற்படுத்திக்கொண்டு பெருமாளையே தொழுதுன்றதுனால அவள் எல்லாருக்கும் நற்கதி கிடைத்தது அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல மனசில் நிறுத்திக்கலாம். இன்னும் விரிவாக அடுத்த ஸ்லோகங்களில் சுவாமி என்ன சொல்கிறார் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.